முதல்ல இங்கே ஒரு அரசாணிக்காய் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போயிடலாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காய்கறி அறுவடைக்கு வந்துருக்கிறோம். முதல்ல அரசாணிக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா புடலங்காய் சொரக்காயும்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாவக்காயெல்லாம் நிறையா காய்ச்சிருக்குதுங்க. அதையெல்லாம் போய் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எடுத்துடலாங்களா? சத்தமே வர மாட்டேங்குதுங்க. எடுத்துடலாம். சரி சரி, பாருங்கதே அரசாணிக்காய் ஒரே ஒரு செடிங்க தன்னை போல முளைச்சிருந்ததுங்களா. அப்புறம் பார்த்தா சரி இது புடுங்காட்டி இன்னொரு ஓரமாக தானே இருக்குது அப்படின்னு விட்டா போனால் போச்சாதுன்னு நம்மளுக்கு ஒரே ஒரு காய் காய்ச்சிக்குதுங்க. அதே மாதிரி அந்த பக்கம் அப்படித்தானுங்க, போனால் போச்சாதுன்னு அதுலேயும் ஒரே ஒரு காய் வேறுங்க. நாங்கள் எங்கள் ஊரில் அரசாணிக்காயின்னு தான் சொல்லுவேங்க. இதையே ஒவ்வொரு இடத்துல தோசைக்காய் அப்படியே தலைமையில வை, கையெடுத்துரு. உங்களுக்கே அது அப்படியே இருக்கு அழகா. அப்படியே நடவாக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் தோசையாட்டாவே இருக்குதுங்களா. சரி அப்படியே அப்போ அங்கே வச்சு ரோட்டில் கொண்டு வச்சிரு. சரி ரோட்டில் வச்சிடுறேங்க. அப்படியே அங்கே ஏன் நீங்கள் வீடியோவே எடுத்துகிட்டே இருக்கிறீங்கன்னா இப்போ கோவத்தில் எங்கே தூக்கி வீசிடுவாள் என்னமோன்ட்டு வீடியோ பிடிச்சிட்டே இருக்கிறீங்க. இது பிடிச்சிட்டே நடக்க வைக்கணும் அப்படின்ட்டு. சரிங்க, ஒரே ஒரு மாங்காயை அரைச்சி கலைக்கு பிடிக்கிறேன், அனுமதி கொடுங்க. என்ற அனுமதி கேட்டு நீ பிடுங்கிறதுனா நீங்க இப்படியே நீங்க அதையும் தொடர அப்படிம்பீங்களே, அதனாலதான் உலகம்லாம் மாறி போச்சா? அதான் நானும் யோசனை பண்றேன், மாறிட்டீங்க போல தெரியுது. நேத்து நான் தூங்க போற வரைக்கும் சரி அந்த இதே மூட்லயே ஒரு காய் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு அரைச்சி கலைக்கு பண்ணிடல, நம்ம 2 பேத்துக்கு தானே போதுங்க இதே அளவுக்கு. இது சின்ன செடியா இருக்குது, பாவ தாங்காது, அதனாலதான். ஓ செல்வே, என்னங்கோ அடுத்த அறுவடை என்ன? அடுத்த பேரு பாவக்காய். இன்னைக்கு பாவக்காய் ஒரு 2 கிலோ பாவக்காய்க்கு மேலேயாவது கிடைக்குங்க. இங்க வந்து பாருங்க அப்பா, இன்னைக்கு பாவக்காய் இங்கேயும் மட்டும் இல்லைங்க, அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கமெல்லாம் இருக்குது. நான் என்ன பண்றதுங்கன்னா ஒரு இடத்துல திடீர்னு நம்மளுக்கு என்னமோ பாவக்காய்க்குமே நம்மளுக்கும் ராசி இல்லை, ஒரு 5-6 காய் வரைப்போ அதுக்குள்ள நோவு வந்துருங்க. அதனால மாற்றி மாற்றி போட்டு வச்சிருவேன் வேற வேற இடங்கள்ல. அந்த நோய் மற்ற செடிக்கு பரவாம இருக்கணுங்களோ. இங்க பாருங்க எத்தனை காயின்னு. ஏற்பட்ட காய்ங்க. இன்னைக்கு பாவக்காய் 2 கிலோ வச்சு கிடைக்குன்னு நினைக்கிறேங்க. 2 கிலோ? 2 கிலோ பாவக்காய்க்கு மேலதான் கிடைக்கணும். 1947 சுதந்திரம் அடைகிற போதுமே பாவக்காய் வெண்டைக்காய் தக்காளின்ட்டு கிலோ 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு தான் வித்துது. இப்போ அதே ரேட்டு தான் விற்கிது. ஆமா, ஆனா எல்லா விலையும் ஏறிப்போச்சு. ஆமா, அந்த பக்கம் போயிடுறேங்குது. இந்த வருங்குது மிதிப்பாகல லோலா கட்ட தொங்குது வருங்க. இங்க மிதிப்பாகல, இங்க பாருங்க. ஆனா எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு தெரியுமா? விவசாயிகளை ஏமாத்திருக்கு. சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பேக் டு அக்ரிகல்ச்சர், பேக் டு அக்ரிகல்ச்சர். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். எல்லாரும் விவசாயத்துக்கு பின்னால்தான் ஒரு காலத்துல வந்தாகணும். உங்க தோட்டத்துக்கு முன்னால வந்து லைன் கட்டி நிற்பாங்க பாரு, பொருளை வாங்குறதுக்கு அப்படிம்பாங்க. அப்படியே செத்து போயிருவேன் விவசாயி. இவனும் கனவுன்ட்டு இப்போ ஏமாந்துட்டு இருக்கிறான். அடேங்க அப்பா, அட சூப்பரா இருக்கு செல்வி. இதெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருந்த காய்ங்க பாருங்க. எத்தனை பாவக்காய் கிடச்சிக்குது, 2 கிலோக்கு மேலேயே இருக்குங்க. 2 கிலோக்கு மேலே இருக்குங்களா? சூப்பரா. இன்னைக்கு போய் பொரியல் புளிக்குழம்பு எல்லாம் வச்சிட வேண்டியதாங்க. இதுலையே புளிக்குழம்பு வச்சிட்டோம்னா ஒரு 4 நாளைக்கு ஊற்றி சாப்பிடல. பழைய குழம்பாகத்தான் நல்லா ருசியாக இருக்கு. அதாவது அப்படியெல்லாம் ஒரு சொல்லிட்டு இந்த சமையல் வேலையை குறைச்சிக்கிறது. ஆமாம். அடுத்து கோழி அவரை பொரிச்சிடலாங்களா? வாங்குதே இங்கே பாருங்க. கோழி அவரை கொஞ்சம் கம்மியாகி போச்சு, இருந்தாலும் பூவெல்லாம் பிடிக்குது நம்மளுக்கு. இப்போ எத்தனை ஒரு 50 கிலோ கோழி அவரை வரிச்சிருப்போங்க. இங்கே பாருங்க, மேலே இருக்கிறதுல நீங்கள் தான் மேலே பறிக்கணும். சரிங்களா? சரி, ரைட். சரி, கீழே ஓட்டுறேன்ப்பா. மேலே எவ்வளோ பொறிக்க முடியுமோ பொறிச்சிக்கோ. அப்புறம் மீதி இல்லை நான் பொறிக்க முடியலன்னா விதைக்க விட்டுடலாம். விதைக்கு எத்தனை விடுவீங்க? அது தப்பிச்சுக்கிற காயே வந்துரு. சரிங்கதே, நீ பொறிச்சு தப்பிக்க முடியுமா காய்கா? தப்பிக்கல, அப்புறம் 8 என்ன பண்ணுறது? உங்களை வேற அதை போறீங்க இதை போறீங்கன்னா போய் காய்ச்சிருந்தாலும் போதும் போ.
அப்படிங்கிறீங்க. இல்லை எலிவங்களை போய் பிடிச்சிட்டு வந்துடுவீங்க அப்படிங்களே. உங்கள் கண்ணில் போய் தப்பிச்சிருமா? தப்பிக்கலையே அப்புறம் எட்டுலேன்னு என்ன பண்ணுறது கொண்டுட்டு தான் ஆகணும். உங்களுக்கு பொறிக்கு இங்கே பொறிக்கு அங்கே பொறிங்கன்னா தேடுறீங்க. சரி வேறு கண்ணாடியாவது ஓட்டு பொறிக்குன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வேறு உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்போ சமீபத்துலேயும் கூட ஒரு உறவு சொல்லியிருந்தாங்க, எந்த காய் சொத்தை வந்திருக்குதோ அந்த காய் நல்ல காய். அது கிரெடிட் சொத்தை சாப்பிட முடியாதுங்களே, புழுவோட இருந்துச்சு. சொத்தை இருக்கிற பகுதி மட்டும் அரிஞ்சு எடுத்துட்டு மீதி பகுதி சாப்பிட வேண்டிய. அதே மாதிரி அவரைக்காயில் அரிஞ்சோம்னா முழுக்காயும் சொத்தையத்தான் இருக்கு, ஒரு பக்கம் தான் இருக்கு. வேறுங்க நல்லா இருக்குதுங்க ருசியா இந்த காய். இது பொறிக்கிற அன்னைக்கு வெறும் காய் மட்டும்தான். பாருங்க நம்ம கல் பந்தல்ல ஒரே ஒரு சொரக்காய் புது அறுவடைக்குது, சூப்பராக காய்ச்சிக்குது. அதுக்கப்புறம் பிஞ்சிங்கான ஒன்னைங்கானுங்க. இதுதான் முதல் காய், ஒரே ஒரு காய். இந்த காய் பாருங்க சூப்பராக இருக்குது. என்ன சொர இதுக்கு பேர்? இதுக்கு பேர் இது விதவிதமாக வர்றதுனால அழகா இருக்குது. அவ்வளோதான் அழகா இருக்குது, பேர் தெரியல. பேர் சொரக்கா. இந்த குடமிளகாய் விட்டா அதான் பூச்சி அரிச்சிட மாட்டாக்குதுங்க, அதனால நீ முத்துச்சா என்னன்னு தெரியல. இங்கே வருங்க இது ஓட்டானுங்க, இந்த மயில் கொத்தி இருக்க மாட்டாக்குதுங்க. அழுகி போய் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இன்னைக்கு பஜ்ஜி போட்டுக்கலாம். இதில் பஜ்ஜி போடுறதுங்களா? சரிங்க. மேரக்காய் இருக்குது. மேரக்காய் வேற காய்ச்சி தொங்குது. ஆமாம் காய்ச்சி தொங்குதுங்க. மேலே இப்போ இந்த காய் போக ஒரே ஒரு பிஞ்சு மட்டும்தான் இருக்க மாட்டேங்குதுங்க மறுக்கா. இப்போ 2 காய் நல்லா உருப்படியாயிருச்சுங்க. இருக்கு சூப்பராக சொல்லி நல்லா வந்துடுச்சு. ஒரு காய் பிடிக்கலாமா? பிடுங்குங்க. சூப்பராக வந்துருக்குது பாருங்க. அட்டகாசமாக இருக்கு சொல்லி. கேஜிலே ஏனுங்க இந்த மேரக்காயை இப்படியே சாப்பிட்டா என்ன நல்லா இருக்குமா? சாப்பிட்டு பாருங்களேன். ஒரே ஒரு கொறிச்சு பார்க்கட்டுமா? கொண்டாங்க நீங்கள் வேற. சரி கேட்ச். இந்த வாட்டர் ஆப்பிள் மரத்தடி நின்றுக்கிறீங்க. நேற்று சாயங்காலம் பாட்டு போகிறது நிறைய இருந்தது. இன்னைக்கு காலையில் வந்து பார்க்குற எல்லாம் நைட்டு வந்து இந்த பறக்கும் நிறைய இருக்குதுல்ல. பறக்கும் நிறையா? ஆமாம், இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதையே. அதாவது வவ்வால் பழந்தண்ணி வவ்வால். நைட்டு பூரா வந்து எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. போய் காடு பூரா போனோம்னா எல்லா பக்கம் கிடக்குங்க. ஆமா, நம்மளுக்கு ஏதாவது 4-5 விட்டு வச்சிருக்கான்னு பார்த்தா விட்டுருக்குது பாருங்க. போகுது நம்மளுக்கு. அதே போதுமா வருக்குதே. நைட்டு வேலை காட்டுறக்க ஆரம்பிச்சுங்க. நேத்தெல்லாம் கூட்டி தள்ளிச்சுங்க மரத்தடியில். இங்கே பாருங்க இது பாதி சாப்பிட்டு போயிடுறானுங்க. இப்படியே தாங்க சாப்பிட்டு பாருங்க எல்லாம் கிடக்குது பாருங்க. நேற்ற கூட்டி விட்டார் நை பொழுதோட. பாருங்க ஏதோ கொஞ்சம் இருக்குது இருங்க. பாரு இப்படி ஏதோ ஒன்று 2 எடுத்தாத்தான் உண்டுங்க. மரத்து மேலே பொறிக்குமா? மரத்து மேலே ஏற வேண்டாங்க, கீழே இருக்கிறதையும் மட்டும் பொறிங்க. மரத்து மேலே இருக்கிறதுல அது பார்த்துக்கு. ஐயோ நேற்று நிறைய பார்த்தேன். இன்னைக்கு நம்ம தம்பிகளுக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துடல. நேற்று நிறைய இருந்து இன்னைக்கு காடம் பாருங்க. அதே மாதிரி கூட்டி தள்ளுற போது நேற்று ஜடையா தூங்கிட்டு. ஆமாம் தண்ணி இருந்தது. இது பக்கம் இன்னும் முட்டை பெருசு, இன்னும் கொஞ்சம் பெருசாகு. ஆமாம், இது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்களாம்மா. நிறைய பேர் விதையெல்லாம் பகிர்ந்துக்கலாம் இல்லைங்க, விதை பகிர்ந்துக்க அப்படிங்கிறாங்க. விதை ஏன் பகிர்ந்துக்க முடியாது அப்படின்னா, நாங்களே இதை எடுத்து பயன்படுத்த முடியாதுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சொரையுமே போன வருஷங்க இந்த சொரக்காயுமே கரலாக்கட்டை மாதிரி ஒரு 4-5 கிலோ வர்ற மாதிரி நல்ல பெரிய சொரக்காய்ங்க. அது வீடியோவிலையெல்லாம் வந்திருக்கு. முதல்ல வீடியோவில் 2 போட்டிருந்தேன். சரி அத்தா பெருசாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய் எடுத்து விதை போட்டோங்க. இது இங்கேயே தான் உளுந்துருந்ததுங்க இந்த காய், அதனால எடுத்து காய்க்கிறேன். நல்லா முழுன்னு நல்லா இந்த லைட் க்ரீனில் ப்ளைனாக இருக்குங்க அந்த சொரக்காய். அப்புறம் 2மே ஒன்றா இருந்ததுங்களா. இப்போ என்னாச்சுன்னா மகரந்த சேர்க்கையில் அதுக்கு மாறி இந்த விதையை எடுத்து போட்டது பாருங்க எந்த மாதிரி காய் வந்துருக்குதுன்னு. இதை விட மோசமாக எப்படி வந்துருக்குதுன்னு வருங்குதே. இங்கே வரும்
காய்கா இப்படித்தான் ஆயிடுதுங்க விதைங்க. நாங்கள் எந்த விதையுமே மறுபடியும் எடுத்து போட முடியாத நிலமையில தான் இருக்கிறோங்க. அப்புறம் கத்திரியும் இதே மாதிரி தாங்க. கரிபதனை கத்திரி நல்லா தொத்த பெருசு. போன வருஷம் நான் வீடியோவிலையும் அதையும் காட்டியிருப்போங்க. அது மேலே பக்கத்தில் வெள்ளை கத்திரி, பச்சை கத்திரி, வரி கத்திரி எல்லாம் போட்டுங்க. இப்போ என்னாச்சுன்னா அது மேலே கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க. எல்லாம் வித்தியாசமாக வேறு மாதிரி. நான் கரிபதனை கத்திரி என்னடா உருண்டையாக இருந்தது, இது இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தாங்க. எல்லாம் மகரந்த சேர்க்கையில் மாறி போய் வேறு மாதிரியெல்லாம் வரக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதனால் என்னென்னா கடையில் வாங்கிட்டு வந்தது நாங்களுமே விதை போட்டுக்கிறோங்க. நிறையா மாதிரி எடுக்கவே முடியாதுங்க, அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. இப்போ வாருங்க டோக்கோ தக்காளி பூரா செடி பூரா தீ பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு பெரிய கூடையே ஆக மாட்டேங்குது, இந்த சின்ன கூடை ஒத்தாதாட்டக்குதுங்க. இங்கே பாருங்க செவன்னு இந்த தீ பிடிச்சுண்டு பாருங்க. செடி பூரா தீ பிடிச்ச மாதிரி இருக்குது. செடித்த தீ பிடிச்சிச்சேனோ அப்படித்தான் ஆயிடுச்சு வருங்குது. அளவு இல்லாமல் காய்ச்சிருக்கு. இது ஏதோ சாப்பிட்றாங்களாம்மா அங்கே பழக்கடையில் வச்சுட்டு. இது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு சும்மா பச்சையாக சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகிறாங்களாம்மா. ஓஹோ, இங்கே பாருங்க தக்காளி அளவு இல்லாமல் பிடிச்சிருக்கு. இங்கே வருங்க நல்லா உரப்பாக இருக்குதுங்க சட்னி செஞ்சா. அதுதான் நீ சட்னி செஞ்சு சூப்பராக இருந்ததா? ஆமாம். நான் என்னடா இன்னைக்கு மட்டும் 2 இட்லி சேர்ந்து போகுதே அப்படின்னு. ஆனால் உரப்பாக இருக்குதே. தக்காளி கடையில் செஞ்சங்களா. இங்கே வருங்க இதில் வேறு இந்த பல்பாட்டம் இங்கே வருங்க. இது பேரே பல்ப் தக்காளி தான் நான் வச்சிருக்கிற பேர். ஆமாம் அப்படியே ஈஸியாக சொல்லிக்க வேண்டியது. பல்ப் தக்காளி அழகா இருக்குதுங்களா. ஆமாம், எத்தனை வாட்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறவங்க முடிவு பண்ணி. இதுவாக இருக்குதே பல்ப் தக்காளி, ஸ்பெஷல் தக்காளி. இப்படித்தான் இருக்குதுங்கல்ல. கன்றாவியா அழகா இருக்குது. சரி இது எல்லாம் எடுத்துடலாங்க. இப்படியே தீ பிடிச்ச மாதிரி எப்படி சவச்சவன்னு வந்து ஒரு சாக்காக மாட்டேங்குது. பெரிய உடையாகு. இன்னைக்கு கொண்டு போய் தக்காளி தொக்கு போட்டுற வேண்டியதுதானுங்க. இங்கே வாருங்க 2 கூட தக்காளி ஒரு 10-20 செடி தான் இருக்குங்க மொத்தமாகவே. அப்படியே கண்ணை பறிக்குது சும்மா. ஏங்க ஆமாம், இந்த தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுட்டு வச்சு. ஆமாங்க. அப்புறம் உனக்கு வேலையே மிச்சம். வேறுங்க. இதே அடேங்க அப்பா எவ்வளோ தக்காளி வந்துருக்குதுன்னு வேறுங்க. இதே திடீர்னு இப்படி வர்ற கையில் என்னமோ முட்டுதுன்னு பார்க்குற பயமாயிருச்சு. ஏதோ பாபு இங்கே பாருங்க 2 வாக புடலங்காயுமே. ஆமாம், பச்சை பாம்பு மாதிரி இருக்குது. பொசுக்குன்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு. வெட்டி எடுத்துட்டா அதிர்ச்சியெல்லாம் காணாமல் போயிருக்கு. பாருங்க சொரக்காய் அங்கே மேலே போய் அதுக்குள்ளெல்லாம் காய்ச்சிருக்குது வருங்க இந்த வாழைத்தரலியில். ஓ, வாழைத்தார் கூட நட்பாக இருக்கும் போல தெரியுது. இதே பாம்பு சுருண்டு படுத்துட்டு படம் எடுக்கிற மாதிரியே இருக்குது. என்னடா லுக்கு. ஆமாம், அதில் இன்னொன்று வருங்க கீழே கால் முதிச்சிடாதீங்க. இதே சுருண்டு படுத்துருக்கு. சுருண்டு படுத்து பக்கத்துலேயே இங்கே வருங்க சொரக்காய். இதே இந்த முத்திருச்சா? முத்துனா விதைக்கு விட்டுலாமா? இல்லை முத்துல நகம் இறங்குதுங்க. விதைக்கு விட்டாத்தான் அது கோளாறாயிருதுங்களே. இப்போ இந்த ஒவ்வொரு காயுமே எப்படி அது பிஞ்சா இருக்குது முத்தி போச்சு கண்டுபிடிக்கிறது. இப்போ சொரக்காய் என்ன பண்ணோம்னா புடலங்காயெல்லாம் முத்திடுச்சோன்னு இந்த இடத்துல அமுத்தி பார்த்தோம்னா எங்க சாப்பிட்டா இருக்கணுங்க. இந்த அதாவது இந்த கட் பண்ணி எடுக்கிற பாருங்க. ஆமா, இந்த அறுக்கும்போது இல்லாட்டி நார வரும். இந்த இடம் கல் மாதிரி இருந்ததுன்னா முத்திரு அறுத்தெடுத்தோம்னா இப்போ அந்த இடத்துல குளகுளன்னு இருக்கணும். ஆமா, இருந்துன்னா பிஞ்சு காயை காசு கொடுத்து வாங்கலாம். ஆமாங்க, இங்கே வருங்க. இது ஓ, எல்லாம் நீ பாம்புகளாவே வச்சிருக்கிறேன். பொசுக்குன்னு அந்த இடத்துல பயந்துட்டுனானுங்குது. சொரக்காய் தான் நிறைய பேத்துக்கு தெரியுங்க. இந்த நகத்தை இப்படி இறக்கணும்னா சைங்கின்னு இறங்கணும். ஓ, இப்படி அப்படி இறங்குச்சுன்னா ஆமாம் ஓகே. அது ஓகே. இல்லைன்னா தோல் கட்டி ஐயா உள்ளுக்குள்ள இருக்கிற சதைகளை
ஒரு மாதிரி இருக்கு, அரியறக்கு கஷ்டம். ஓ சூப்பராக இன்னைக்கு புடலங்காய். இந்த ஆஹா முறிக்காமல் எடுக்கிற பாரு. அழகு அழகு. எவ்வளோ வளர்க்குதுன்னு வருங்க. பக்கத்தில் பின்னாடி காய்கள் இருக்குது பார்த்துக்கோ. இது இங்கே ஒன்று. ஓ இங்கே ஒன்று இருக்குதா? இதுக்குள்ளே போடலை. இது அதை விடுங்க. அது என்ன புடலங்காய் என்பது? புடலங்காய் அது பிஞ்சுங்க. இது எங்கேயோ வரு ஏன் குறிச்சு வச்சிருக்குது இல்லை? அடப்பாமே கொறிச்சு வச்சுக்குது இருக்குதே. எங்கே போய் கொறிச்சுக்குதுன்னு பாருங்களேன். பிஞ்சா இருந்தால் போதும். ஒரே தட்டையும் இப்படித்தான் பண்ணி வச்சுக்குதுங்க. இது என்ன வேலை இது? ஏனுங்க? ஆமாம். யார் உரிச்சா? யார் கொறிச்ச உங்கள் வேலையை என்னமோ. நேற்று எனக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தீங்களே. ஆமாம் தோட்டத்துக்கு. எனக்கு இங்கே ஒரு காய் விற்கிது பார்க்க. எங்கே? இங்கே சரி. தெரியுதா? வேறு காய் தெரியுது, ஆனால் பொறிக்க முடியாது. சரி ஒன்று பண்ணுவோம். அது பொறிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நாம அதையே அப்படியே விதைக்கு விட்டுலாம். அதுதானுங்க விதை தான் மாறி போயிடுது. அங்கே வருங்க எப்படி வந்துருக்குதுன்னு அந்த பந்தல்ல வித்தியாசமாக வருது. வித்தியாசமாக வருது, காய் பிடிக்காதாட்டக்குது. சரி போட்டு பார்ப்போம். அதில் 2-3 காய் இருக்குதுங்க. என்ற முத்து பாருங்க என்னை தேடிட்டு எப்படி வந்துட்டு இருக்கிறேன்னு. செல்லக்குட்டி வாடா வாடா வாடா. அறிவு அறிவு செல்ல. இது என்னடா தண்ணி கண்ணில் என்னம்மா? இவன் ஒருத்தம் வந்தால் பிரச்சனைக்கிறது இல்லைங்க. எல்லாருமே வந்தாங்கன்னா விளையாடி பொடி செடி மேலையெல்லாம் உளுந்து செல்ல. என்ன சாமி? சரி சரி. ஒரு வழியாக காயெல்லாம் பொறிச்சிட்டு வந்தாச்சுங்க. என்னென்ன காயெல்லாம் பொறிச்சிக்கிறேன்னு வருங்க. மாங்காய்ங்க, மேரக்காய், குடமிளகா, அரசாணிக்காய்ங்க, அப்புறம் வாட்டராப்பிள் பச்சைங்க, அவரைக்காய்ங்க, பச்சை புடலை, வரி புடலை, நீலப்புடலை, இப்போ தக்காளி பழங்க, அப்புறம் கூட நிறைய பாவக்காய், கூட நிறைய சுரக்காய்ங்க 2 விதமாக. இந்த தக்காளி பார்த்தாங்க, தக்காளி பார்த்துட்டு வேற எங்கேயாச்சும் பார்த்தா எல்லா பக்கம் சவச்சவன்னு தெரியுதுங்க. சூப்பராக இருக்குது சொல்லி தக்காளி. ஆமாங்கண்ணே. இன்னைக்கு போய் தொக்கு போடுற வேண்டியதுதானுங்க. பார்த்துட்டு இருந்தால் வேலையாகாதுங்க. அது இப்படி இந்த கலர் வருதுன்னு நினச்சேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனுங்க ரொம்ப பட்டை கிளப்புங்கிறாங்க இல்லையா? டோப்போ தக்காளியா டோக்கோ தக்காளியாங்க இது பேர். நாம் பல்ப் தக்காளி தான் பேர் வச்சிடலாம். ஆமாங்க. விஸ்குன்னு வாயில் வர மாட்டேங்குதுங்களா, அதனால பல்ப் தக்காளின்றதுங்க. சரிங்க, அவ்வளோதானுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.